அர்த்தநாதீஸ்வரர். இந்து மதத்தில் ஏன் இத்தனை தெய்வங்கள்? இந்த கேள்வியை ஆராயும் முன் முதலில் நமக்கு ஏன் இத்தனை குணங்கள் என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு மூளை, ஒரு உடல் மட்டுமே கொண்ட நமக்கு எத்தனை குணங்கள்? நாமே ஒருவருக்கு நல்லவராகவும் ஒருவருக்கு கெட்டவராகவும் தெரிகின்றோம். ஏன்? நமக்குள்ளே எத்தனை உணர்வுகள்? ஏன்? பாசம், கோபம், அமைதி, காதல் மற்றும் காமம் என்று பல சொரூபங்கள் எடுக்கின்றோமே. ஏன்? வீட்டில் உள்ளவர்களிடம் பாசத்துடன் பழகும் நாம் அலுவலகத்தில் மேலதிகாரியுடன் பழகும் போது பயத்துடன் பழகுகிறோம். ஏன்? அலுவலக மேலதிகாரியுடன் ஏன் பாசத்தை பொழிவதில்லை? இப்படி நாம் ஒருவரே வெவ்வேறு நபராக நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்த சக்தியான கடவுளுக்கு பல உருவங்கள் ஏன் இருக்கக்கூடாது? இது ஒரு வாதமே என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த பல உருவ வழிபாட்டில் உள்ள மனோவியல் ரீதியான உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து தர்மத்தில் பல தெய்வங்கள் இருப்பது வேறு எந்த மதங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பானதாகவே கருதப்படுகின்றது. ஏனெனில் கடவுளை வணங்குவதற்கு நமக்கு விருப்பமான எந்த சொரூபத்தையும் நாமே தேர்ந்தெடுத்து கொள்ள இந்த ஒரு தர்மத்தில் மட்டுமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சுதந்திரம் வேறெந்த மதத்திலும் கொடுக்கப்படவில்லை என்பதே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். இப்போது மேற்குறிப்பிட்ட கேள்விகளுக்கு புரிதலுக்கும் வருவோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் அவரவர் குணங்களுக்கும் ஏற்ப நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி இருக்க தாங்கள் வணங்கும் கடவுள்களும் தங்களுக்கு பிடித்த மாதிரியான குணாதிசயங்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவது மிகவும் இயல்புதானே. அது போலவே பல கடவுள்களின் குணங்களுக்கும் அதற்கேற்ற கதைகளும் மக்கள் வாழ்விடத்திற்கு ஏற்றது போல் அவ்வப்போது உருவாக்கப்படுவதும் உண்டு. தம்மை வழி நடத்தும் கடவுள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒருவரிடம் கற்பனை அவன் விருப்பும் கடவுளுக்கும் மாறுகிறது. அமைதியான, அன்பான, அதே நேரம் வீரமுள்ள கடவுளை வழிபட வேண்டுவோர் ராமரை வணங்குவதும், எந்த துன்பத்திலும் இருந்து தம்மை காக்கும் சூத்திரதாரியை வேண்டுவோர் கிருஷ்ணரையும் வணங்குவர். பயந்த சுபாவம் கொண்டவர்கள் பயங்கர ஆயுதங்கள் கொண்ட கடவுளை காக்கும் தெய்வங்களாக வணங்குவதை காணலாம். அதிக கோபம், சமூக அக்கிரமங்களை கொடூரமாக அழிப்பதே சரியென்று மனோவியல் ரீதியான எண்ணங்களை கொண்டவர்கள் பத்ரகாளி போன்ற இரத்தம் மயமான தெய்வங்களை தேர்ந்தெடுக்கலாம். கடவுளை தாயாக பாவிக்க நினைப்பவர்கள் மீனாட்சி, காமாட்சி, மாரியம்மன் என்ற பெண் தெய்வங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். மேலும் சிலர் இயற்கையின் மீது, வினோத படைப்புகள் மீது ஈர்க்கப்பட்டால் அவர்கள் மனித உருவம், விலங்கு உருவம் கொண்ட வித்தியாசமான தெய்வங்களான பிள்ளையார், அனுமர் போன்ற கடவுள்களை தேர்ந்தெடுப்பார்கள். மொத்தத்தில் பக்தி செலுத்தவும் தியானிக்கவும் ஒரு உருவம் தேவை. ஒரே உருவத்தின் மீது எல்லோருக்கும் ஈர்ப்பு ஏற்படுவது நடைமுறைக்கு ஒத்து வராது. எனவே தியானத்திற்கும் பக்திக்கும் மனதில் இருத்தி வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி நிரந்தரமான அமைதியை அடைந்து நல்வழிப்படுத்தப்பட மனிதர்களுக்கு பல்வேறு உருவங்கள் கொண்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக உதவுகிறது. இந்த பல உருவ வழிபாட்டை இன்னொரு நிலையிலிருந்து பார்க்க வேண்டும். ஒரு மார்க்கத்திற்கு ஒரே ஒரு உருவம்தான் கடவுள் என்று மொத்த பேரும் அந்த உருவத்தை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் போனால் அந்த உருவத்தின் மீதான நம்பிக்கை குறையும். அதே நேரத்தில் அந்த உருவத்தை மையப்படுத்தும் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். ஆனால் இந்து தர்மத்தின் ஒரு உருவ தெய்வத்தின் மீது நம்பிக்கை போனால் கூட அவன் இன்னொரு உருவ வழிபாட்டை தேர்ந்தெடுத்து கொள்வான். அவனது நம்பிக்கை உருவத்தின் மீதுதான் இல்லாமல் போகும்போதே ஒழிய அவன் பின்பற்றும் தர்மத்தின் மீது நம்பிக்கை போகாது. இதுவே இந்து தர்மத்தின் சூட்சுமம். அதாவது ஒரு மனிதன் எந்த உருவத்தின் வாயிலாகவும் வழிபட்டாலும் தத்துவ மார்க்கமான தர்மத்தை கடைப்பிடிக்கும் வாழ்க்கைக்குள் வந்துவிட வேண்டும் என்பதே அன்றி உருவ வழிபாடு மட்டுமே முக்கியமான நோக்கமல்ல.